ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இந்திரஜித்தினுடைய அஸ்திரத்தினால ராமலக்ஷ்மணா மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாங்க. அப்போ சுக்ரீவன், நீலன், அங்கதன், இவாளெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போது மீதி இருக்கவாளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்றார் ஹனுமார். இந்த படையில் இன்னும் உயிரோடு இருக்க வாழ்ந்த வீரர்களையும் அந்த அசுரத்துலேருந்து பாதிப்புலேருந்து மீட்கிறது நம்ம கடமைன்னு பேசிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் விபீஷ்ணனும் ஹனுமானும் யுத்த காலத்தினுடைய நாலாபுரமும் போய் பார்க்குறாங்க. ஏற்கனவே விழுந்தவாளை தவிர அங்கதன், நீலன், ஜாம்பவான், சுக்ரீவன் கூட விழுந்துட்டதை அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஜாம்பவானை நெருங்கின விபீஷ்ணன் விசாரிக்கிறார், மரியாதைக்குரியவரே, இந்திரஜித்தின் பானத்துக்கு நீங்கள் பலியாயிடல இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ விழுந்து கிடந்த ஜாம்பவான் கஷ்டப்பட்டுன்னு பதில் சொல்கிறார், உன்னுடைய குரலைத்தான் என்னால் கேட்க முடியாது, அதை வச்சுட்டு தான் நீ விபீஷ்ணன்றதை அறியறேன். உடலில் பல பாகங்களும் அம்புகளால் தொலைக்கப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய பார்வை மங்கிடுத்து. வாயுவின் மைந்தனும் வானரர்களின் சிறந்தவனும் ஆன ஹனுமார் உயிரோடு இருக்காரா அப்படின்னு ஜாம்பவான் விசாரிக்கிறார். அப்போ ஜாம்பவானை பார்த்து விபீஷ்ணன் கேட்குறார், ராமலக்ஷ்மணாவை பற்றி கூட கவலைப்படாமல் ஹனுமானை பற்றி நீங்கள் கவலைப்படுறது ஏன்? சுக்ரீவ மன்னனுக்கோ அங்கதனுக்கோ காட்டாத பரிவை ஹனுமானுக்கு நீங்கள் ஏன் காட்டுறீங்கன்னு வியப்போடு கேட்குறார். அப்போ ஜாம்பவான் சொல்கிறார், அரக்கர்களில் மேம்பட்டவனே, ஹனுமார் உயிரோடு இருந்தால் பெரும் அழிவுக்குள்ளாயிருக்கிற இந்த வானர சேனை இன்னும் கூட காப்பாற்றப்பட்டதாக தான் திகழ போகிறது. அவர் உயிர் போயிட்டாக்கா நம்ம எல்லாரும் வாழ்ந்தாலும் நம்ம உயிரற்றவாதம். ஹனுமார் இறக்கலைனாக்கா நமக்கெல்லாம் நம்பிக்கைக்கு இடம் இருக்கும்னு பதில் சொல்கிறார் ஜாம்பவான். அப்போ ஹனுமான் ரொம்ப பணிவோடு ஜாம்பவானை நெருங்கி நலம் விசாரிக்கிறார். ஹனுமாரின் குரலை கேட்ட ஜாம்பவான், வானர புலியே வா, நீ தான் இப்போ எல்லாரையும் காப்பாற்றணும். உன்னுடைய உண்மையான பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது வானரார்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சியை நீ தான் கொண்டு கொடுக்கணும். ராமலக்ஷ்மணாளுக்கும் அவளுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்புலேருந்து நீ தான் மீட்கணும்னுட்டு சொல்கிறேன். அப்போ கடலை கடந்து இமயமலை சாரலுக்கு போய் அங்கே ரிஷபன்ற மலையை நீ போய் பார்ப்ப. ரொம்ப உயர்ந்திருக்கிற அந்த மலை மேலே ஏறினா கைலாய மலையை நீ பார்க்க முடியும். அந்த 2 மலையின் சிகரங்களுக்கிடையே ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய மூலிகைகளுடைய ஒரு மலையையும் நீ பார்க்கலாம். மிருத சஞ்சீவனி, விசல்யகரணி, சுவர்ணகரணி, சம்தானின்னு 4 மூலிகைகள் அங்கே தென்படும். அதெல்லாம் எடுத்துட்டு நீ விரைவாக திருப்பி வந்தேன்னாக்கா நம்ம எல்லாரையும் காப்பாற்றிடலாம்னு சொல்கிறார். இதில் மிருத்த சஞ்சீவனி அப்படின்ற மூலிகை இறந்த வாழை பிழைக்கிற சக்தியை கொண்டது. விசல்யகரணி ஆயுதங்கள்னாலேயும் காயங்கள்னாலேயும் உண்டான வலிகளை குணப்படுத்தக்கூடியது. சுவர்ணகரணி பாதிக்கப்பட்ட உடலை முன்பிருந்த தோற்றத்துக்கு கொண்டு வரக்கூடியது. சம்தானி வெட்டப்பட்ட அங்கங்களையும் முறிவடைஞ்ச எலும்புகளையும் சேர்க்கக்கூடியதுன்ற விவரங்கள் பல விளக்க உரையில் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஜாம்பவானின் வார்த்தைகளை ஹனுமார் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப சக்தி உண்டாருது. திருக்கூட்ட மலையின் மேலே நின்றுண்டு அந்த மலையை நடுங்கிற வகைகளை தன்னுடைய காலை அழுத்தி சமுத்திரராஜனை வணங்கி வானத்தில் தாவி இமயமலை சாரலை நோக்கி விரைகிறார். வான வீதியில் பாய்ந்து போன அவர் அப்போ விஷ்ணுவினால் ஏவப்பட்ட சக்கராயுதம் போல காட்சி அளித்தார். ரொம்ப விரைவாக ஜாம்பவான் சொன்ன மலை சிகரத்தை ஹனுமார் அடைஞ்சுடுறார். குறிப்பிட்ட மூலிகைகளை அங்கே காண முடியாமல் கோபம் கொண்டு பலவிதமான மூலிகைகளை கொண்ட அந்த மலை சிகரத்தையே பிளந்தெடுத்துண்டு மீண்டும் வான வீதியில் பறந்து வந்துடுறார். வானர சேனை இருந்த இடத்த அடையிறார். அப்போது ஜாம்பவானால் குறிப்பிடப்பட்ட மூலிகைகளை தாங்கி நின்ன மலை சிகரம் ஹனுமாரால் இப்படி கொண்டு வரப்பட்ட உடனே அந்த மூலிகைகளின் வாசனை 4 பக்கமும் பரவித்து விழுந்து கடந்த வானர வீரர்கள் தெளிவோடு எழுந்து நின்னாங்க. மரணம் அடைஞ்சு தரையில் கடந்த வானரர்கள் கூட உயிர் பற்றி எழுந்தாங்க. ராமலக்ஷ்மணாலும் மயக்கத்திலேருந்து விடுபட்டாங்க. காயங்கள் குணப்பட்டு அவங்க எழுந்துக்க முடிஞ்சது அவளால். அதே சமயத்தில் அரக்கர்களுக்கு இந்த மூலிகைகள்னால எந்த பலனும் விளையலை. ஏன்னாக்கா யுத்தம் தொடங்கிட்டே விழுந்த அரக்கர்கள்லாம் ராவணன் உத்தரவின் பேரில் கடலில் வீசி எறியப்பட்டாயிடுது. அப்போது எந்த உயிரிழப்பும் அரக்கர் தரப்பில் நடந்ததை இதால் மாற்ற முடியல. இப்போது அவளுக்கு மூலிகையின் பலனும் கிடைக்காம போயிடுது. அப்போ வானர தரப்பில் மூலிகைகளில் பலரும் குணப்படுத்தின பிறகு ஹனுமார் மூலிகைகள் நிறைந்து அந்த மலைச்சகத்தை சுமந்துட்டு மீண்டும் வான வீதியாக போய் இமயமலை பிரதேசத்திலே அதை வச்சுடுறார். அப்போ மீண்டும் ராமரை அடையிறார் ஹனுமார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.